எந்த வகையில் இவங்க எதுக்காக 5:30 மணிக்கு அவ்வளோ விடியற் காலையில் அவங்க கூப்பிட்டு போனாங்க, அந்த பகுதிக்கு எப்படி கூப்பிட்டு போனாங்க, எப்படி அவர் கையில் வந்து ஆயுதம் வந்தது, இது எந்த மாதிரியான என்கவுண்டர். பொதுவாக வந்து இப்போ எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணி பார்க்குறாங்க. என்னென்னு கேட்டால் இது திட்டமிட்ட என்கவுண்டர் தான்றதுக்கு காரணம் கேட்டால் திரு அருண் அவர்கள் வந்து சொன்ன அந்த வார்த்தை தான். என்னென்னா ரவுடிகளுக்கு புரியும் மொழியில் வந்து இது வந்து நடவடிக்கைகள் இருக்கின்றது. எதிர்கட்சி தலைவர் பேசுகிறாரு, அவர் பேசி தான் ஆகணும். சீமான் அவர்கள் பேசுகிறாரு, அண்ணாமலை பேசுகிறாரு. ஆனால் பொதுமக்கள்கிட்ட பார்வை எப்படி இருக்குது, இந்த என்கவுண்டர் பற்றி என்ன நினைக்கிறாங்க பொதுமக்கள்? ஒரு சராசரி பார்வையான்னு கேட்டால் அவன் வந்து கொலைகாரன் தானே, கொலை பண்ணதையும் நம்ம வந்து வீடியோவில் பார்த்தோமே. கத்தியில் வெட்டினா இங்கே கட்டு போட்டு ஒரு ஆளை காட்டி, இல்லை மண்டையில் அடிப்பட்ட மாதிரி ஒரு கட்டு போட்டு, அது மாதிரிலாம் ரொம்பலாம் ஹெவியாலாம் காட்டல. அங்கே வந்து சிசிடிவி கேமராவே இல்லைன்னு வச்சுக்கோங்க, ஸ்ட்ரீட்லேயே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். மொத்தம் எனக்கு தெரிஞ்சு ஒரு 5-6 பாயிண்ட் இருக்குது அந்த சுற்று வட்டாரத்தை, அந்த வீட்டை சுற்று. ஏன்னா நான் அங்கே படித்ததெல்லாம் நான் அங்கே தான்றதுனால. நீங்கள் இவ்வளோ சந்தேகம் இருக்கப்ப ஏன் மாற்றி விட்டு போயிடலாம்? ஒரு விஷயம் சார், இங்கே சிபிஐயில் நீங்கள் சொல்கிறீங்க, சிபிஐயில் எடுத்த வழக்குகள் எவ்வளோ வழக்குகள் இன்னும் நிலுவையில் இருக்குது தெரியுமா? உண்மை குற்றவாளிகள் இல்லைன்னு சொல்லிட்டோம், ஆனால் யாருன்னு நம்ம சொன்னோமா, சந்தேகத்தையா தெரிவிச்சோமா? யாரா இருந்தாலும் அண்ணாமலை அவர்கள் சொல்லியிருக்காரு அல்லவா, 3 நபர்களுக்கு பேர் குறிப்பிட்டே சொல்லியிருக்காரு. அண்ணாமலை சொல்கிறது, அண்ணாமலை முதல் 2 நாள் காணாமல் போயிட்டார். நீங்க அண்ணாமலை கேட்டதுனால நான் சொல்றேன். அருள் சொல்லிட்டு ஒரு அட்வொகேட் வந்து விசாரிக்கப்பட்டிருக்காரு. அவர் யாருன்னு பாத்தீங்கன்னா திமுக நபர், அதாவது ஆவடி நாசர் கூட போட்டோ எடுத்திருக்காரு. இந்த போட்டோ எடுக்கிறது இதெல்லாம் வந்து ஒரு சாதாரண விஷயம். எல்லா வந்து பார்த்தீங்கன்னா ரவுடிங்களும் வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு அரசியல் கட்சியில் இருக்கிறான் சார். அப்படி பார்த்தா வந்து அரெஸ்ட் பண்ண அந்த 8 பேர்ல வந்து பிஜேபியில் ஒருத்தர் இருக்கிறான், அண்ணாமலை தான் சொல்லி அமைச்சார், சொல்ல முடியுமா? இதெல்லாம் சாதாரண விஷயம் சார். இன்னைக்கு ஒரு போட்டோ எடுக்கிறதுன்னு கேட்டால் எல்லா கட்சியும் ரவுடி பசங்க தான் இருக்கிறானுங்க. கோல்டன் சான்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய அரசியல் கம்யூனிஸ்டுக்காக நம்முடைய இணைந்திருப்பவர் அரசியல் அமைச்சர் சேகோவரா அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். நேற்று என்கவுண்டர் இன்று பார்த்தீங்கன்னா அது தொடர்பாக இன்னொரு அப்டேட், குண்டாஸ் போடப்படும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இந்த அடுத்தடுத்த திருப்பங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க? குண்டர் சட்டத்தில் அடைக்கிறது வந்து அடைக்கலன்னா தான் நம்ம ஆச்சரியப்படணும் இல்லையா? ஒன்று. ரெண்டாவது, என்கவுண்டர் வந்து அங்கே வந்து முழு விவரங்கள் வந்து காவல்துறை அதிகாரிகளால் வந்து அதிகாரப்பூர்வமாக தெரிவிக்கலை இது வரைக்கும். இப்போ நாம் வந்து அதை வந்து ஒரு எந்த வகையில் இவங்க எதுக்காக 5:30 மணிக்கு அவ்வளோ விடியற் காலையில் அவங்க கூப்பிட்டு போனாங்க, அந்த பகுதிக்கு எப்படி கூப்பிட்டு போனாங்க, எப்படி அவர் கையில் வந்து ஆயுதம் வந்தது, இது எந்த மாதிரியான என்கவுண்டர், அரசு தரப்பில் வந்து ஒரு உத்தரவு வழங்கி அதுக்கு பிறகு நடத்தப்பட்ட என்கவுண்டரா, இல்லை அந்த சூழ்நிலையில் கையாளுறதுன்னு ஒன்று இருக்கு இல்லையா? அந்த சுச்சுவேஷனில் திடீர்னு ஒரு அட்டாக் நடக்குது, அப்போது அந்த மாதிரி நடந்ததா, இதெல்லாம் வந்து விவரம் எதுவுமே தெரிவிக்கப்படலை. ஆனால் பொதுவாகவே வந்து ஒரு சில என்கவுண்டர்களை வந்து பார்த்திங்கன்னா வந்து மக்கள் வந்து ஆதரிக்கிறதுன்னு ஒன்று இருக்குது. கடந்த காலத்தில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூல் பிள்ளைகள் 2 பிள்ளைகளை வந்து கோயம்புத்தூர் நடந்த விஷயம், அதில் வந்து மக்களே வந்து என்கவுண்டர் பண்ணுங்கன்ற அந்த மாதிரி இது எல்லா தரப்புலேருந்தும் ஒரு ஹைதராபாத்தில் கூட இருந்தது. அப்படி இருக்கும்போது இந்த என்கவுண்டரை பொறுத்தவரைக்கும் கேட்டால் இந்த ஆம்ஸ்ட்ராங் மரணம் வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு சமூகத்திலேருந்து ஒரு ஒரு கொந்தளிப்பை ஏற்படுத்தி இருக்குன்றதை நம்ம பார்க்குறோம். அரசு தரப்பில் வந்து எந்த மாதிரியான சூழ்நிலையில் வந்து உத்தரவு வழங்குவான்னு கேட்டிங்கன்னா, இது சொன்ன இடம் பொருள் ஏவல்னு சொல்லுவாங்களா, எல்லாத்தையும் பார்ப்பாங்க சூழ்நிலை எப்படி இருக்குன்னு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அனைத்து கட்சி கூட்டம் காவிரி நீருக்காக ஒரு பக்கம் நடந்துகிட்ருக்கு, இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வெற்றி கழிப்பில் இவங்க இருக்கிறாங்க ஒரு 40, அதாவது இந்த இடைத்தேர்தலில். ஸோ இந்த மாதிரியான சூழ்நிலையில் வந்து இது ஏன் இப்படி எல்லாமே வந்து இப்போ என்கவுண்டர் பக்கம் திரும்பிடுது இல்லையா? ஸோ அதனால் வந்து இந்த சூழ்நிலையும் விரும்ப மாட்டாங்க. அரசு தரப்பில் உத்தரவிட்டு நடத்தப்பட்ட ஒரு என்கவுண்டராக இருந்தால். பட் இது அந்த மாதிரி இல்லை. அந்த சூழல் ஒருவேளை திடீர்னு அந்த மாதிரி ஒரு அசம்பாவிதம் நடந்ததா? இப்போ எல்லாரும் ஒரு கேள்வி கேட்குறாங்க, அதை என்னன்னு கேட்டால், அவர் வந்து சரண்டர் ஆனவர் தானே, சரண்டர் ஆனவர் எப்படி தப்பிச்சு ஓடுவார்னு கேட்குறாங்க. இது ரொம்ப நல்ல கேள்வி, லாஜிக்கான கேள்வி தான் இது, சரிங்களா? ஆனால் இந்த கேள்விக்கு வந்து அதுவும் குறிப்பாக அடுத்த கேள்வின்னு கேட்டால், அவர்கிட்ட எப்படி வந்து இந்த மாதிரி ஒரு ஆயுதம் எப்படி அவர்கிட்ட வந்துச்சு, இதெல்லாம் ஒரு கேள்வி இருக்குது. 5 நாள் கஸ்டடியில் இருக்காரு, கண்டிப்பாக இருக்குது. அதுக்கப்புறம் வந்து இந்த ஃபுட்டேஜ் வந்து வெளியிட்டது, அதுக்கு முன்னாடி இந்த ஃபுட்டேஜ் வெளியிடாமல் என்கவுண்டர் பண்ண பிறகு தான் அந்த ஃபுட்டேஜ் வந்து வைரல் ஆச்சு. நீங்கள் பார்த்தீங்க. இப்படியான சில சந்தேகங்கள் இருக்க தான் செய்யுது. ஆனால் இதுக்கெல்லாம் வந்து பதில் சொல்ல வேண்டியது காவல்துறை தான் பதில் சொல்லணும், ஒரு விளக்கமும் கொடுக்கணும். ஒரு என்கவுண்டர் நடத்தப்பட்டாலே உடனடியாக ஒரு விளக்கம் கொடுப்பாங்க. ஆனால் இது வரைக்கும் அந்த விளக்கம் வரவே இல்லை. கொடுத்துருக்காங்க அல்லவா, காலையில் அழைச்சி சென்றாங்களாம், தப்பித்து சென்றிருக்கார். இல்லை இது வந்து என்னென்னா, முதல் தரப்பில் ஒரு சம்பவம் நடந்துடுது, என்கவுண்டர் பண்ணுறாங்க, அதுக்கப்புறம் ஒரு அறிக்கையாக வெளியிடுறதுன்னு ஒன்று இருக்குது. அது தொடர்ச்சியாக ஒரு சில சந்தேகங்கள் வருதுன்னு சொன்னால், அந்த சந்தேகங்களை வந்து நிவர்த்தி பண்ணக்கூடிய இடத்துல வந்து காவல்துறை தான் இருக்குது. பொதுவாக வந்து இப்போ எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணி பார்க்குறாங்க. என்னென்னு கேட்டால் இது திட்டமிட்ட என்கவுண்டர் தான்றதுக்கு காரணம் கேட்டால் திரு அருண் அவர்கள் வந்து சொன்ன அந்த வார்த்தை தான்.
என்னென்னா ரவுடிகளுக்கு புரியும் மொழியில் வந்து இது வந்து நடவடிக்கைகள் இருக்குன்றது. அதை கனெக்ட் பண்ணி நான் கேட்டால் இப்போ திட்டமிட்ட இது என்கவுண்டர் தான், இது இவங்க 5:30 மணிக்கு கூட்டிகிட்டு போய் என்கவுண்டர் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இறந்த ஒரு தரப்புலன்னு ஒன்று இருக்குது. இப்போது அரசியல் கட்சிகள் சொல்கிறது வந்து ஒரு அரசியலுக்காகவே சொல்லுவாங்க. அவங்க எல்லாமே பேசுவாங்க. இப்போ எடப்பாடி பேசுகிறாருன்னா அவர் எல்லாமே பேசுவார். அதே மாதிரி சீமான் பேசுகிறாருன்னா அவர் வந்து கொலை நடந்தாலும் கேள்வி கேட்பார், அதை கண்டுபிடிக்கலனாலும் கேள்வி கேட்பார், என்கவுண்டர் பண்ணாலும் கேள்வி கேட்கறதுக்கு தான் அவங்களுக்கு வேலையே அதுதான். ஆனால் இதை தாண்டி மக்களுக்கு வந்து ஒரு பொதுவான ஒரு சந்தேகங்கள் இருக்கும்போது பார்த்திங்கன்னா அதை நிவர்த்தி பண்ணக்கூடிய வந்து காவல்துறையோட கடமை தான் அது. இதில் வந்து பார்த்திங்கன்னா பாரபட்சம் இல்லாமல் வந்து காவல்துறை நடந்திருக்குன்னு சொன்னால் அவங்க ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பை கூட நடத்தி இது என்ன நடந்ததுன்னு சொல்லலாம். அதில் ஒன்றும் இது இல்லை. ஆனால் இது வரைக்கும் சொல்லாததுனால இது ஒரு வகையான ட்ரோல் ஆகிட்டுருக்கு. இது வந்து திட்டமிட்ட ஒரு என்கவுண்டர், இது ஃபேக், இது வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து தாக்கப்பட்டதெல்லாம் வந்து இவங்க சொல்லப்பட்ட வழக்கமாக சொல்லக்கூடிய கதைகள் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு வந்து காவல்துறை தரப்புல தான் பதில் அளிக்கணுன்றது தான் எனக்கு. கண்டிப்பாக கேட்குற கேள்விகள் வந்து நியாயமான கேள்வி தான், சந்தேகம் வந்து மக்கள்கிட்ட வந்து இயல்பாக எழக்கூடியதான். ஆனால் பெரிய அளவில் வந்து இந்த என்கவுண்டருக்கு வந்து எதிர்ப்பு இல்லைன்றதே நம்ம பார்க்குறோம். இந்த என்கவுண்டர் வந்து பெரிய அளவில் சர்ச்சையாகுதா, எல்லாம் சோஷியல் மீடியாவில் பேசுகிறோம். எதிர்கட்சி தலைவர் பேசுகிறாரு, அவர் பேசி தான் ஆகணும். சீமான் அவர்கள் பேசுகிறாரு, அண்ணாமலை பேசுகிறாரு. ஆனால் பொதுமக்கள்கிட்ட பார்வை எப்படி இருக்குது, இந்த என்கவுண்டர் பற்றி என்ன நினைக்கிறாங்க பொதுமக்கள்? ஒரு சராசரி பார்வையான்னு கேட்டால் அவன் வந்து கொலைகாரன் தானே, கொலை பண்ணதே நம்ம வந்து வீடியோவில் பார்த்தோமே, அவன் தானே, செத்தா என்ன, அப்படியான பார்வை வந்து பொதுமக்கள்கிட்ட வந்து பெரிய விவாத பொருளாகலை. அதே வந்து கோயம்புத்தூரில் நடந்த அந்த சம்பவம் வந்து பார்த்தீங்கன்னா பொதுமக்கள்கிட்டே வந்து ஏன் இன்னும் அவனை வந்து கொல்லாமல் வச்சுருக்கிறாங்க, இதெல்லாம் நீதிமன்றத்தை கொண்டு போய் வச்சு 10 வருஷம் ஆக்கிட்டு இருப்பீங்களா? அப்போது ஒரு அச்சத்தை வந்து பார்த்திங்கன்னா போக்கணும், மக்கள்கிட்ட இருக்க அச்சத்தை போக்கணும், ஒரு ரவுடிகளுக்கு ஒரு எச்சரிக்கையை வந்து உருவாக்கணும். அதுக்காக வந்து பார்த்திங்கன்னா அந்த என்கவுண்டர் வந்து நடத்தப்பட்டது, அது நியாயமாகவும் பார்க்கப்பட்டது. அப்போவும் இதே கதைகள் சொல்லப்பட்டால் கூட அந்த கதையை பெருசாக மக்கள் எடுத்துக்கல. பட் இதில் வந்து நான் கேட்டால் மக்கள்கிட்ட ஒரு அமைதி இருக்குது. ஆனால் ஒருபோதும் வந்து இந்த என்கவுண்டருக்கு எதிர்ப்பு வந்து இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. நான் வந்து ஒரு நியாயப்பார்வை பொது பார்வையில் தான் நான் பார்க்குறேன். பொதுமக்கள்கிட்ட வந்து ஒரு ஏன் வந்து இவங்களை வந்து என்கவுண்டர் பண்ணணும், அரசியல் கட்சிகள் வந்து சந்தேகத்தை எழுப்புறாங்க, அவங்க எல்லாத்துக்குமே சந்தேகம், அது வேற. ஆனால் பொதுமக்கள்கிட்ட ஆதரவு இருக்கா அப்படின்னா என்கவுண்டர் பண்ண போலீஸ்க்கு தரப்பில் ஆதரவு இருக்கா, அல்லது எதிர்கட்சிகள் எழுப்பக்கூடிய அந்த கேள்விகளுக்கு ஆதரவு இருக்கான்னு பார்த்தீங்கன்னா காவல்துறை என்னன்னா வந்து சம்மந்தப்பட்டவங்க வெட்டுறான்னு நம்ம பார்க்குறோம். அதை வந்து வீடியோவை வெளியிட்டிருக்கிறாங்க. அது தொடர்ச்சியாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு என்கவுண்டர் நடந்தது. அந்த என்கவுண்டரில் என்ன சம்பவம் நடந்தது பற்றி மக்கள் விவாதிக்கலை. இல்லை சார், இப்போ மக்கள் ஒரு பக்கம் ஆதரவாக இருப்பேன்ற கருத்தை நான் மறுக்கல. ஆனால் 10 ஆதரவுன்னு சொல்லலை, மக்கள் பெருசாக வந்து இதை வந்து இதை ஒரு பேசும் பொருளாக ஆக்கலை. மக்கள் பேசுகிறோம், சோஷியல் மீடியாவில் பேசுகிறோம், அது வேறு. ஆனால் மக்கள்கிட்ட எப்படியான மனநிலை இருக்குன்னா, நம்ம வெட்டி கொள்றது காட்சியை நம்ம பார்க்குறோம், எப்படி இருந்தாலும் ஒரு உயிர் தானே, அது யாராக இருந்தாலும். அதை வந்து பார்த்திங்கன்னா வந்து அவங்க சம்மந்தப்பட்டோன்னே என்கவுண்டர் பண்ணிட்டாங்க, அவ்வளோதான். அப்படி தான் வந்து கடந்து போகிறாங்களே தவிர, நான் சொன்ன அந்த கோயம்புத்தூர் சம்பவம் சொன்னேன் இல்லைங்களா, அந்த மாதிரி வந்து அந்த ஒரு அஜிடேஷன் இருந்துச்சு. அப்போ என்னென்னு கேட்டால் வந்து இவங்க வந்து என்கவுண்டர் பண்ணோம், இவங்களை எதுவுமே கோர்ட்டில் வச்சு வந்து ஜெயிலில் போட்டு சோத்தை போட்டுருப்பாங்களா அப்படின்னா ஒரு விவாதம் ஆச்சு. ஏன்னா 2 சின்ன குழந்தைகள் வந்து பள்ளிக்கு போகிற வந்து ஒரு பெண்ணும் ஒரு சிறுவனும் தான். ஸோ அதனால் இது வந்து பார்த்திங்கன்னா மக்கள்கிட்ட விவாதமாகல. ஆனால் எழுப்பக்கூட கேள்விகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா காவல்துறை வந்து பதில் சொல்லணுன்ற அந்த இது இருக்குது. ஏன்னா அப்போ தான் வந்து ஒரு ஃபுல்ஃபில் ஆகும் மக்களுக்கு என்ன நடந்தது. சார் ஒரு விஷயம், இப்போ நம்ம இங்கேருந்து பவாரியா, இதை சொன்னால் இவங்களுக்கு வந்து காவல்துறை சப்போர்ட் பண்ணுறதை நடத்துக்கிறோம். இப்போ பவாரியா கும்பலை தேடி போனாங்க, அங்கே என்ன நடந்தது சில திரைப்படங்கள் மூலமாக விளக்குனாங்க, இங்கே என்னெல்லாம் நடந்திருக்குன்றது. இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா வந்து கண்ணூர் ஏதோ ஒரு மலையாள படம், கண்ணூர் ஸ்குவாட், அதிலெல்லாம் நம்ம பார்த்தோம் எவ்வளோலாம் காவல்துறை அதிகாரிகள் வந்து கஷ்டப்படுறாங்கன்றது, அங்கே ப்ராக்டிக்கலாக என்னென்ன பிரச்சனைலாம் நடக்குதுன்றதை நம்ம வந்து கற்பனை கட்டாதெல்லாம் நம்ம பார்த்தோம். இதெல்லாம் உண்மையாக கூட இருந்திருக்கான். அதை தொடர்ச்சியாக வந்து இன்னொரு தடவை வந்து பார்த்திங்கன்னா ஒரு இந்த மாதிரியான ஒரு மார்வாடி கடையில் நகையை கொள்ளடிச்சுட்டு போன நார்த் இந்தியனை பிடிக்க போயிட்டு ஒரு காவல் அதிகாரிகள் கூட அவங்களுக்குள்ளே ஏற்பட்ட கேட்டால் அந்த தள்ளுமுள்ளில் வந்து ஒரு அதிகாரிகள் வந்து சுட்டு இறந்து போயிட்டார். தமிழ்நாடு நடந்த சம்பவம். அப்போது அது அங்கே என்ன நடந்திருக்குன்றது யாராவது கற்பனை பண்ண முடியுமா? அதே மாதிரி இந்த நபரை வந்து இவங்க வந்து அழைச்சிட்டு போனது எதுக்காக அழைச்சிட்டு போனாங்க, அங்கே இருக்கிற ஆயுதங்கள் ஏதாவது பதுக்கி வச்சிருக்கலாம், ஒருவேளை அதுக்காக கூட்டு போனாங்களா, எதுக்காக கூட்டு போனாங்கன்னு நமக்கு தெரியாது. ஆனால் கூட்டு போகிறாங்க,
அவன் வந்து இயற்கை உபாதையை கழிக்க போகிறேன்னு சொல்லிட்டு போகிறான். அதுக்கான ஹேண்ட்கப்பை கழட்டுறன்னு சொல்கிறாங்க. அவங்க போகிறான். அதுக்கப்புறம் அவங்க வந்து தொடர்ச்சியாக வந்து அவர் ஆயுதத்தை எடுத்து சுட்டார், தற்காப்புக்காக சுட்டான்னு சொல்கிறாங்க. இந்த சைடில் எதுவும் பாதிப்பு எதுவும் இல்லைனாலும் கூட, ஆனால் என்கவுண்டர் செய்யப்பட்டது வந்து பார்த்திங்கன்னா வந்து பெரிய பெரிய ஸ்டோரியாலாம் சொல்லலை. கத்தியில் வெட்டினா, இங்கே கட்டு போட்டு ஒரு ஆளை காட்டி, இல்லை மண்டையில் அடிப்பட்ட மாதிரி ஒரு கட்டு போட்டு, அது மாதிரிலாம் ரொம்பலாம் ஹெவியாலாம் காட்டல. ஸ்டோரி தான், ஆனால் வந்து ஸ்டோரியாக தான் நமக்கு தெரியுது. ஒரு அளவான சொல்லப்பட்ட ஸ்டோரி தான். பெரிய அளவில் மக்கள்கிட்ட வந்து இந்த மாதிரியான ஒரு என்கவுண்டர் எப்படி இவங்க வந்து நடத்துனாங்கன்னு சொல்லிட்டு பொதுவாக இன்னும் ஒரு படி தாண்டி நான் உங்களுக்கு சொல்கிறேன். எதிர்க்கட்சிகளை தவிர்த்துட்டு சமூக நல ஆர்வலர்கள்னு இருக்கிறாங்க இல்லையா, அவங்க தான் ரொம்பவும் கொந்தளிப்பாங்க. அவங்க சைடில் கூட பெரிய வந்து கேள்விகள் எழுப்பப்படலை. இல்லை சார், இப்போ எதிர்க்கட்சிகள் கேள்வி கேட்குறாங்க, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனால் இத்தனை நாட்கள் வெளியாகாத சிசிடிவி ஃபுட்டேஜ் என்கவுண்டர் செய்த பிறகு வெளியிடுறாங்கன்னா அப்போ சந்தேகத்தை எழுப்புது அல்லவா? கேள்விகள் கேட்டுக்கிட்டே இருக்கலாம் சார். ஒரு சூழ்நிலையில் அவங்களுக்கு வந்து இதுக்கு ஒரு இப்போ நீங்கள் பாருங்கள், சம்பவம் நடந்த இடத்துல இருக்கிற சிசிடிவி நீங்கள் பார்க்குறீங்க சரிங்களா. சப்போஸ் ஒரு வேளை அங்கே வந்து சிசிடிவி கேமராவே இல்லைன்னு வச்சுக்கோங்க, அந்த ஸ்ட்ரீட்லேயே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், மொத்தம் எனக்கு தெரிஞ்சு ஒரு 5-6 பாயிண்ட் இருக்குது அந்த சுற்று வட்டாரத்தை, அந்த வீட்டை சுற்று. ஏன்னா நான் அங்கே படித்ததெல்லாம் நான் அங்கே தான்றதுனால, அந்த பகுதியில் தான் நல்லா ஸ்கூல் போனதெல்லாம் அந்த பகுதியில் தான் ஸ்கூல் போயிருக்கேன். ஸோ அதனால் என்னென்னு கேட்டிங்கன்னா, இவருடைய உடல் வச்சுருந்த அந்த ஸ்கூலில் தான் நான் படித்ததே. அதனால் வந்து கேட்டால் வந்து 83லேருந்து 87 வரைக்கும் அங்கே அந்த ஸ்கூலில் தான் படித்தேன். அதனால் எனக்கு அந்த சுற்று வட்டாரத்துக்கு கேட்டால் கிட்டத்தட்ட ஒரு 6 வழி பாதை அங்கே இருக்குது. அந்த 6 வழி பாதையில் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து எல்லா இடத்துலையும் சிசிடிவி கேமரா இருக்குது. ஒருவேளை அந்த பகுதியிலேயே வந்து நீங்கள் சிசிடிவி கேமரா இல்லைனால் கூட வந்து பார்த்தீங்கன்னா அந்த குறிப்பிட்ட நேரத்துக்குள்ளே ஒரு மணி நேரத்துக்குள்ளே எத்தனை வண்டிகள் வந்து போச்சுன்றது நமக்கு தெரியும். ஹெல்மெட் இல்லாமல் தான் வந்திருக்கிறாங்கன்னு தெரியும். எப்படியும் இவங்க வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம். அங்கே அந்த சம்பவம் நடக்கும்போது அது காட்சி ஆகக்கூடிய அந்த சிசிடிவியும் நம்ம வந்து அந்த காட்சியை நம்ம சிசிடிவி பதிவான காட்சியை நம்ம பார்த்தோம். அதை கடந்து காவல்துறை அதிகாரிகள் குறிப்பிட்ட ஒரு கால அவகாசம் வேணும் இல்லை, அதை செக் பண்ணுறதுக்கு வேணும்ல. இந்த நபர் எந்த பக்கமாக போகிறாங்கன்றது கூட கடைசி வரைக்கும் அவங்க கண்டுபிடிக்கணும்ல. வெட்டப்பட்டவங்க வந்து எப்படி எந்த வழியாக தப்பிச்சு போனாங்கன்றதையும் பார்த்துட்டு அங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா சிசிடிவி கேமராவில் இவங்க பதிவு பண்ணுறது, இது எல்லாத்தையும் பார்க்கணும்ல. இப்போது கேட்குறது வந்து கேள்வி ஈஸி தான், பதில் சொல்கிறது தான் கஷ்டம். இப்போ இப்படி ஒரு கேள்வி கேட்டு நீங்கள் ஏன் வெளியிட்டீங்கன்னு சொன்னால், அவங்க எல்லா வகையிலையும் வந்து ஆய்வு செஞ்சு கன்ஃபர்மேஷன் பண்ண பிறகு தான் அவசரமாக வெளியிட்டிருக்கு. இது என்ன சினிமாவா, இது படமா, இது ஒரு குற்ற சம்பவம். அந்த குற்ற சம்பவத்தை வந்து எதுவும் இல்லை சார், ஃபர்ஸ்ட் ஒரு கிளிப் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க ஓடுற மாதிரி, அதையும் வெரிஃபை பண்ணிட்டு அது வந்து இதுங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வெளியேறும் போது அந்த ஒரு இரவுல வெளியேற மாதிரி ஒரு காட்சி தெரியும் உங்களுக்கு, தெரியுமா? வெளிச்சம் பளிச்சுன்னு தெரியாது உங்களுக்கு. அந்த இரவு நேரத்தில் ஏதோ வந்து லைட்டும் உங்களுக்கு ஹெட்லைட்டும் நல்லா தெரியும். அப்படி இப்படி கேட்பீங்களா? அது வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஹெட்லைட் இருந்துச்சு, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இப்படி இருந்து சொல்லிட்டு சிசிடிவி கேமராலே டிஃப்ரெண்ட்டான கேமராலாம் இருக்குது சார் இல்லையா? அதனால வந்து பார்த்தீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா பகல் மாதிரி தெரியுது அப்படி கூட கேட்குறாங்க சில பேர். அதில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இரவு மாதிரி தெரியுது, லைட்டு ஹெட்லைட்லாம் பார்க்குறோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா பகல் மாதிரி தெரியுது அப்படின்லாம் சொல்லி கேட்குறாங்க. ஸோ எல்லா கேள்விகள் கேட்டுகிட்டே போகலாம். ஆனால் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபர்மேஷன் பண்ணுறது வந்து பெரிய விஷயம் கேட்டேன். இப்போ வந்து 6 பாயிண்ட்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு மணி நேரத்தில் எத்தனை வண்டிகள் கடந்து போயிருக்கோம்? ஒரு 10,000 வண்டி போயிருக்குமா 6 பாயிண்ட்லேயும்? இல்லை ஒரு 5,000 வண்டி கூட வச்சுக்கோங்க. அந்த 5,000 வண்டியில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து 8 பேரை ஐடென்டிஃபை பண்ணுறதுன்றதே ஒரு பெரிய வேலை. அதுவே எத்தனை நாள் ஆயிருக்கும் நீங்கள் யோசிச்சு பாருங்கள். நான் சொல்கிறது ஒரு யூகமாக தான் சொல்கிறேன். முழுசாக ஏதோ காவல்துறை அதிகாரிகள் சப்போர்ட் பண்ணுறதா சொல்ல. ஆனால் நாம் கேள்விகள் கேட்டுகிட்டே போகிறதுனால இப்போ இந்த மாதிரியான ஒரு என்கவுண்டர் வந்து நடந்திருக்கு. இப்போ இது தொடர்ச்சியாக இன்னும் விசாரணைகள் நிறைய நடந்திருக்கு. இது எல்லாத்தையும் வந்து விசாரணைகள் அப்பப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து அப்டேட் கொடுத்துட்டு இருக்க முடியாது இல்லை சேனல்களுக்கு. அப்போ வந்து விசாரணை பாதிக்கும்ல. இப்போ சந்தேகம்னு வரப்ப மாயாவதி அவர்கள் வந்தப்ப என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, தமிழக அரசு தலையீடு இல்லை என்றால் சிபிஐக்கு மாற்றலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நீங்க இவ்வளவு சந்தேகம் இருக்கப்ப ஏன் மாத்தி விட்டு போயிடலாம்? ஒரு விஷயம் சார், இங்க சிபிஐல நீங்க சொல்றீங்க, சிபிஐல எடுத்த வழக்குகள் எவ்வளவு வழக்குகள் இன்னும் நிலுவையில் இருக்கு தெரியுமா? இல்ல சந்தேகம் இருப்பாரு சார், சந்தேகம் சார், இப்போ இதை முடிவு பண்ணக்கூடியது மத்திய மாநில அரசுகள். மத்திய அரசுக்கு வந்து மாநில அரசுக்கு மத்திய அரசு உத்தரவு போட்டு கூட இதை வந்து டேக் ஓவர் பண்ணிக்கலாம். ஆனால் அப்போ நீங்கள் வந்து ஏதாவது ஒரு வகையில் இங்கே வந்து நீங்கள் நம்பகத்தன்மையை நீங்கள் வந்து சந்தேகப்படும் போது இங்கே இருக்கிற அதிகாரிகள் வந்து பார்த்தீங்கன்னா அது ஒரு வகையான ஒரு அரசுக்கு வந்து ஒரு அவமானம் தானே. ஒரு காரணம் சொல்லுங்க. இப்போ நல்லா புரிஞ்சுங்க. இப்போ சாத்தான்குளம் வழக்கு நல்லா புரியுற மாதிரி நான் சொல்கிறேன். சாத்தான்குளம் வழக்கு வந்து சிபிஐ வந்து அண்டர்டேக் பண்ணாங்க. ஏன் பண்ணாங்க? முழுக்க காவல்துறை அதிகாரிகளே நடத்தின கொலை சம்பவம். அப்போ வந்து இங்கே வந்து பார்த்தீங்கன்னா என்னதான் நீங்கள் வந்து சிபிசிஐடிக்கே நீங்கள் கொடுத்தால் கூட
ஒரு பயாஸ்டு இருக்கும். அதேதான் சொல்றாங்க. இப்ப இருங்க நான் முடிச்சிடறேன். இருக்கும். அதனால வந்து நீங்க வந்து இதை வந்து நீங்க வந்து சிபிஐ கொடுக்கறதா சரினாங்க. சிபிஐ கொடுத்துறாங்க. இன்னும் கூட முடியல. 5 வருஷம் ஆச்சு. சிபிஐ இன்னும் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. அது நடக்க போகுதுன்னு வச்சு நடந்துட்டு இருக்கிறாங்க. தொடர்ந்து நடந்துட்டு இருக்குது விசாரணை. என்ன ஒருத்தர் கன்விக்ஷன் கொண்டு வரது சாதாரண விஷயம் கிடையாது. அது வந்து ஏகப்பட்ட சாட்சிகள், விசாரணை, குறுக்கு விசாரணை இதெல்லாம் இருக்குது. அதெல்லாம் வந்து பண்ணிட்டு இருக்கிறாங்க ஒரு பக்கம். அப்போ அதில் ஒரு நியாயம் இருந்து இதில் வந்து காவல்துறை அதிகாரிகள் தமிழ்நாடு அரசில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இதுவே இன்னும் கூட சிபிசிஐடி கூட கன்வெர்ட் பண்ணலாம். அடுத்து நடக்கலாம். அது சிபிசிஐடிக்கு போகலாம். இப்போ நடத்துறது வந்து கேட்டால் முழுக்க அந்த சம்மந்தப்பட்ட காவல்துறை அந்த நிர்வாக சட்ட ஒழுங்கு பராமரிக்க கூட அந்த துறையில் இருக்கு. சிபிசிஐடிக்கு இன்னும் கன்வெர்ட் பண்ணல. அதுவும் நடக்க தான் போகுது. சிபிசிஐடிக்கு போக வாய்ப்பு இருக்கு. ஆமாம், அப்படியே அதுவும் நடக்கும். அது சம்மந்தப்பட்ட அதிகாரிகள் அதை முடிவு செய்வாங்க. இப்போ இதுக்கு இடையில வந்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அவசரமாக ஓடி வந்து கருத்து சொல்கிறோம் இல்லையா? இது வந்து உண்மை குற்றவாளிகள் அல்ல, இவங்க வந்து உண்மை குற்றவாளிகள் இல்லைன்னு சொல்லிட்டோம். ஆனால் யாருன்னு நம்ம சொன்னோமா? சந்தேகத்தையா தெரிவிச்சோமா? யாரா இருந்தாலும் சொல்லியிருக்காரு அல்லவா? 3 நபர்களுக்கு பேர் குறிப்பிட்டே சொல்லியிருக்காரு. சார் நான் சொல்றேன், அண்ணாமலை சொல்றது, அண்ணாமலை முதல் 2 நாள் காணாம போயிட்டாரு. நீங்க அண்ணாமலை காட்டுறதுனால நான் சொல்றேன். முதல் 2 நாள் அண்ணாமலை பேசவே இல்லை. செல்வ பெருந்தகை வந்து மென்ஷன் பண்ணது சொல்லி கேட்கும் போது கூட பார்த்தீங்கன்னா அதுக்கு அவர் பதில் சொல்லலை. அவரை பதிலுக்கு திட்டினாரு. எது அவர் என்ன சொன்னார் கேட்டினா, அந்த பட்டியல் ரவுடின்ற மாதிரி வந்து அவர் சொன்னார். பட்டியல் ரவுடி சொல்ல, பட்டியல் ரவுடி ஏறக்குறைய எல்லாம் ஒன்று தான் சார். நீங்களும் அவங்கள மாதிரி சார் இல்லை சார், கிட்டத்தட்ட அதுதான் சார், கிட்டத்தட்ட அது சொன்னது அதுதான். சரிங்களா? நான் சொல்ல வர்றது என்னன்னா, கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லலை. கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லவே இல்லை. முதல்ல அங்கே வழக்கு நிலுவையில் இல்லைன்றாங்க, வழக்கே முடிஞ்சிடுச்சுன்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் வேற விஷயம். ஆனால் உங்கள் மேலே சொன்ன குற்றச்சாட்டுக்கு பதில் என்ன? அதுக்கு இந்த நிமிஷம் வரைக்கும் பதில் சொல்லவே இல்லை. ஆருத்ரா வழக்கில் நீங்களும் தொடர்பு இருக்கிறீங்கன்ற மாதிரி வந்து ஒரு சந்தேக பார்வையை சொல்கிறார் அவர் சொல்லி கேட்கும்போது அதுக்கு முதல்ல அது இல்லைன்னு மறுக்கணும்ல. அதே மறுக்காம அதுக்குள்ளே இந்த கதை வந்துடுச்சு. யார் ரவுடி, நீ ரவுடியா நான் ரவுடியான்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வந்து அந்த பிரச்சனை ஓடிச்சு. ஸோ எதனால எதிர்கட்சிகள் பேசுறதெல்லாம் ஒரு பக்கம் வந்து நீங்கள் வந்து ஒரு என்ன சொன்னால் இப்போ முன்னாடி மாதிரி இல்லை. முன்னாடிலாம் வந்து எதிர்கட்சிகள் ஒரு ஆக்கப்பூர்வமாக வந்து சீமான் அவர்கள் முதல் கொண்டு எடப்பாடி அவர்களும் எல்லாருமே இதே கேள்வி, ஒரே பாயிண்ட் எல்லாரும் முன்வைக்கிறாங்க. சார் இவ்வளவு எதிர்க்கட்சிகள் கேட்கும்போது சிபிஐ ஈஸியா மாத்தி விட்டு போயிடலாமே. நம்ம கிட்ட தான் சார் பவர் இருக்கு. நம்ம நினைச்சா மத்திய அரசுக்கு காரணம் இல்ல. நான் வந்து தாராளமா சிபிஐ நான் சொல்ல வர்றது என்னன்னு கேட்டீங்கன்னா, சம்பந்தப்பட்ட ஒரு காவல் அதிகாரிகள் உடனடியாக மாற்றப்படுறாங்க. இப்போ வந்திருக்கிற அதிகாரி வந்து நடவடிக்கை எடுத்துட்டு இருக்கும்போது நீங்க எல்லாத்தையும் சிபிஐக்கு மாற்றணும்னு ஒரு முடிவை பண்ணியாச்சுன்னா அப்ப இங்க இருக்க காவல்துறை அதிகாரிகள் நீங்க கலங்கப்படுத்துறீங்க. அதுதான் போலி என்கவுண்டர் சொல்றாங்க. போலி என்கவுண்டர்ன்ற வார்த்தை இன்னும் சொல்லவே இல்லை. எதிர்கட்சி எல்லாமே சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. போலி சொல்றாங்க சார். எதிர்கட்சிகள் எப்பவுமே சொல்லுவாங்க சார். எதிர்கட்சி எப்பவுமே சொல்லுவாங்க. எடப்பாடி நீங்க சொல்றீங்கல்ல, டிவியை பார்த்து தெரிஞ்சு தூத்துக்குடி சம்பவத்தை டிவியை பார்த்து தெரிஞ்சுட்டேன்னு சொன்னாரா இல்லையா? நான் அரசியலுக்காக நான் பேசல. எதிர்கட்சிகள் எப்படி இருந்தாலும் சொல்லுவாங்க. முதல்ல இப்போ ஒரு சந்தேகம் தீர்ந்துச்சா முதல்ல என்ன சொன்னாங்கன்னு கேட்டிங்கன்னா வந்து அந்த குற்றவாளிகள் உண்மை குற்றவாளிகள் இல்லை, இவங்க வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து சரணடைஞ்சவங்க எல்லாருமே வந்து போலியானவர்கள் சொன்னாங்க. இப்போ அது வந்து உண்மைன்னு தெரிய வந்துச்சுன்னா தெளிவாக ஒரு வீடியோ காட்டி ஐடென்டிஃபை பண்ணிட்டாங்களா இவங்க தான்ன்றது தெரியல. அது கூட ஒண்ணுமே ஐடென்டிஃபை ஸ்கெல் முதல் கொண்டு அடையாளப்படுத்துங்க அப்படின்றாங்க சார். அதுதான் சார். இப்போ புரியுதா? இப்போ புரியுதுங்களா? இப்படியெல்லாம் வரும். இப்படியெல்லாம் நீங்க டெக்னாலஜி வந்து அதை நான் சொல்றேன்ல சார். இந்த இப்போ இப்படியெல்லாம் வரும். இல்ல சார், இப்போ நீங்க பேசும்போது சொல்றீங்க இல்ல நான் 6 ஜங்ஷன் பாயிண்ட் அந்த ஏரியா நான் சொல்றேன்ல, நான் தான் முதல்ல உங்களுக்கு சொன்னேன் பாத்தீங்களா, இந்த சம்பவம் நடந்து இடத்துல இருக்கிற சிசிடிவி கேமரா இதை கடந்து 6 பாயிண்ட்லயுமே இவங்க வந்து கேட்டா அந்த வண்டியில போறவங்களை இவங்க செக் பண்ணிருப்பாங்க. கிட்டத்தட்ட அந்த 1 மணி நேரத்துல அந்த 6 பாயிண்ட்ல எத்தனை வண்டி போயிருந்தாலும் அத்தனை வண்டியும் வந்து பார்த்தீங்கன்னா க்ளோஸ் பண்ணி செக் பண்ணி குறிப்பிட்ட இதுதான்றது. அதுக்கப்புறம் அந்த வாகனங்கள் அதை சேஸ் பண்ணி அந்த வாகனங்கள் யாருது இது எல்லாம் விசாரணையை வந்து பண்ணிட்டு இருக்கும்போது இதுக்கு அவசரப்பட்டு நீங்க வேகமா வந்து அந்த என்கவுண்டர் நடத்த ஒரு 5 மணி நேரத்துக்குள்ள நீங்க ஒரு அறிக்கை வெளியிடுறீங்கல்ல, இது வந்து அங்க சம்பவம் 10 நாள் ஆயிடுச்சு சார். நான் சொல்றது என்கவுண்டர் நடந்து இவங்க சொல்றாங்க கேள்விகள் வரும் தெரியும் போது 6 ஜங்ஷன் பண்ற இடத்துல ஏகப்பட்ட கேமராஸ் இருந்திருக்கும். நான் தான் சொல்றேன்ல சார், இது எல்லாமே செக் பண்றதுக்கு ஒரு அவகாசம் இருக்குல்ல. நீங்க உடனே வந்து இதுக்கப்புறம் வெயிட் வாங்க எடுத்துக்கலாமா அப்படியே சொல்ல முடியாது. இது வந்து அடுத்து இது நான் இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸர் கிடையாது. இதுக்கு அடுத்தது அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த கட்ட நடவடிக்கையை வந்து பார்த்தீங்கன்னா வந்து சிபிசிஐடி கொடுக்கலாம் அல்லது இவங்களே கூட விசாரணை பண்ணலாம். நடவடிக்கை எடுக்கிறாங்க சார். நடவடிக்கை சார். ஒரு விஷயம் மீண்டும் நான் சொல்றேன், இது வந்து முதலமைச்சருடைய தொகுதி. சம்பவம் நடந்தது வந்து ஒரு பட்டியல் வகுப்பு சார்ந்தவர். இப்போ நம்ம இதை சொல்லி ஆகணும். இந்த இடத்துல உயிர்னா எல்லாம் ஒண்ணுதான், நானே சொல்லியிருக்கேன், உண்மைதான்.
ஆனால் அதை கடந்து அங்கே வந்து பார்த்தீங்கன்னா வந்து அந்த பகுதி மக்கள் வந்து ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு அவர் வந்து ஒரு ஆதரவாக இருந்த ஒரு மனிதர். இதை வந்து பார்த்தீங்கன்னா முறையாக விசாரிக்கணும். முதலமைச்சர் இவ்வளோ பேசணும். நீங்கள் முதலமைச்சர் சொன்ன ஒரு வார்த்தையை நீங்கள் சொல்லணும். நீங்கள் கவனத்தை எடுத்துக்கணும். முதலமைச்சர் என்ன சொல்றாரு கேட்டால் விரைந்து நடவடிக்கை எடுக்கப்படும், விரைந்து நடவடிக்கை எடுத்து குற்றவாளிகள் தண்டிக்கப்படுவார்கள் சொல்லியிருக்காரு. அந்த ஒரு வார்த்தையை நம்ம வந்து எடுத்தோம். அந்த இப்போ எதிர்க்கட்சி தலைவர் என்ன பேசுறாரோ சீமான் அதெல்லாம் நம்ம பேசுறோம். ஆனா முதலமைச்சர் சொன்ன அந்த வார்த்தையை நம்ம எடுத்துக்கணும். உடனடியாக சம்பந்தப்பட்ட ஒரு உயர் அதிகாரி மாற்றப்பட்டு அங்க வந்து பாத்தீங்கன்னா வந்து ஏடிஜிபியா இருந்தவர் வந்து பாத்தீங்கன்னா வந்து கமிஷனரா வந்திருக்காரு. அடுத்து அவர் சொன்ன மாதிரியே வந்து கேட்டா ரவுடிகளுக்கு புரியும் மொழியில் நடவடிக்கை எடுக்கப்படும் சொன்னாரு. அதுக்கான நடவடிக்கை எடுத்திருக்காரு. இதுல எல்லாத்தையுமே நம்ம குற்றம் காண பண்ணணும்னு வச்சுக்கலாம். ஒரு சோர்வு வந்துடும் காவல் அதிகாரிகளுக்கே வந்து பாத்தீங்கன்னா. இது வந்து அதிகாரிகள் இப்போ அதனால தான் நான் மறுபடியும் சொல்றேன், இந்த இடத்துல எதிர்க்கட்சிகள் தான் பேசுறாங்க. அண்ணாமலை பேசுறா, சீமான் பேசுறாரு, எடப்பாடி பேசுறாரு. தகவல் வந்திருக்கு. ஆம்ஸ்ட்ராங் அவருடைய மனைவி பொற்குடி அவர்கள் பாத்தீங்கன்னா கவர்னர் கிட்ட அப்பாயின்மெண்ட் கேட்டதாகவும் இதற்கு பிறகு சிபிஐ விசாரணை கோரிக்கை வைப்பதாகவும் தகவல் வந்திருக்கு. சார் இப்போ நான் கேட்கிறேன், சிபிஐ விசாரணையே கேட்டால் கூட பண்ணட்டுமே அப்படி ஒரு வந்து அவங்களுக்கு உள்ள ஆப்ஷன் சார். அது அந்த குடும்பத்தில் இருக்கவங்க அவங்களுக்கு வந்து நம்பிக்கை வரல, இது அவங்களுக்கு ஏதேனும் சந்தேகம் இருந்ததுன்னா அவங்க கோரிக்கை வைப்பாங்க. அப்படியே கொடுத்தாலும் என்ன ஆகிட போதுன்னு கொடுத்துட்டு போறாங்க. அப்படி ஒரு வேலை வந்து என்ன தயக்கம் தமிழக அரசுக்கு? தமிழக அரசு எங்கேயுமே தயக்கல. அவங்களாம் வந்து இருந்தாங்க இந்த வழக்கு வந்து நீங்க சிபிஐ விசாரிங்க அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. எல்லா வழக்குமே தேசிய தலைவர் மாயாவதி அவர்களே வந்து கோரிக்கை வச்சுட்டு போயிட்டாங்க சார். அவங்க இருக்கட்டும் சார், அவங்களும் யார் சார்? அவங்க ஒரு கட்சியோட தலைவர், அவ்வளவுதான். சரிங்களா? அவங்க சொல்றது அத்தாரிட்டி கிடையாது, கட்சியோட தலைவர். யார் வேணாலும் கேட்கலாம், அவங்க குடும்பத்தினர் கூட கேட்கலாம். கொடுக்கணும்ன்ற ஒரு உத்தரவு வந்துருச்சுனாக்கா கொடுத்துட்டு போறாங்க. இல்ல நாங்க தான் இதை விசாரிப்போம்லாம் சொல்ல போறது இல்லை, நடவடிக்கை எடுத்துட்டு இருக்கிறாங்க. அதுல சந்தேகம் வந்ததுன்னா குடும்பத்தில் இருக்கவங்க இல்லைங்க இது வந்து எங்களுக்கு சந்தேகம் இருக்கு, உண்மை குற்றவாளிகள் வந்து கண்டுபிடிக்கணும், இவங்க உண்மை குற்றவாளிகள், அவங்களுக்கே ஏதோ ஒரு சந்தேகம் இருந்தால் கூட, இப்போ அவங்களுக்கு அந்த அம்மா கூட ஏதோ தகவல் தெரிஞ்சிருந்தால் கூட அந்த தகவல் தெரிவிக்கிறதுக்கு கூட வந்து பார்த்தீங்கன்னா இவங்க சந்தேகப்படலாம், நம்ம வந்து இந்த ஸ்டேட் போலீஸை நான் நம்பலை, எனக்கு சிபிஐ கொடுங்க சார். ஒரே ஒரு விஷயம், எல்லாரும் வழக்கமாக கேட்கறது வந்து சிபிஐ விசாரணைன்னு கேட்பாங்க. வழக்கமாக வந்து ஏன்னு கேட்டால் ஒன்று ரொம்ப நியாயமான அப்படி ஒரு 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 என்ன சொன்ன ஒரு பிம்பம் இருக்கு. என்னன்னு கேட்டால் சிபிஐனா கரெக்டாக வந்து கண்டுபிடிச்சி உண்மை குற்றவாளிகள் அது இருக்கு. அது வந்து காலங்காலமாக அந்த பேர் எடுத்து வச்சிருக்கிறாங்க. எப்படி இந்த ஐஎஸ்ஐ மாதிரி என்னன்னு கேட்டால் சிபிஐனா ஐஎஸ்ஐனா நான் சொன்னேன் ஸ்டாண்டர்ட் காரில் பொருள் வாங்கும்போது ஐஎஸ்ஐ முத்திரை இருக்கான்னு பார்க்கணும். அந்த மாதிரி கேட்டால் இந்த நடவடிக்கைனா வந்து சிபிஐ. தமிழ்நாடு போலீஸ் வந்து அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் கேட்குறேன், இதே காக்கி இதே யூனிஃபார்ம் போட்டவங்க தான் அங்கேயும் இருக்க போகிறாங்க. சரிங்களா? யூனிஃபார்ம் இல்லாமல் ஒன்றா இருப்பாங்க, அவ்வளோதான். எல்லாரும் வழக்கமாக சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை தான். நடவடிக்கை எடுக்க ஒருவேளை அழுத்தம் வருது, இல்லை வந்து சென்ட்ரல் சிபிஐன்ற வார்த்தை எதனால வருதுன்னா இது திமுகவுக்கு தொடர்பு இருக்கு, அதனாலதான் ஒழுங்கா விசாரிக்க மாட்டாங்க, சிபிஐக்கு மாற்றாங்க சொல்றாங்க. சார் நீங்க சொல்ற மாதிரி சந்தேகத்தை வளையத்துல இருக்கிற மாதிரி நீங்க சொல்றீங்கல்ல, சிபிஐ இருக்காங்க. இதுல அட்வொகேட் வந்து விசாரிக்கப்பட்டிருக்காரு. அவர் யாருன்னு பாத்தீங்கன்னா திமுக நபர், அதாவது ஆவடி நாசர் கூட போட்டோ எடுத்திருக்காரு. நான் சொல்றேன் சார், போட்டோ அதிக அரசியல்வாதிகளோட சேர்ந்து போட்டோ எடுக்கிறது இல்ல, பேனர் திமுக பேனர் இல்ல. அது நான் தான் சொல்றேன்ல சார், இந்த போட்டோ எடுக்கிறது இதெல்லாம் வந்து ஒரு சாதாரண விஷயம். எல்லா வந்து பாத்தீங்கன்னா ரவுடிங்களும் வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு அரசியல் கட்சியில இருக்கிறான் சார். அப்படி பார்த்தா வந்து அரெஸ்ட் பண்ண அந்த 8 பேர்ல வந்து பிஜேபியில் ஒருத்தர் இருக்கிறான், அண்ணாமலை தான் சொல்லி அமைச்சார், சொல்ல முடியுமா? இதெல்லாம் சாதாரண விஷயம் சார். இன்னைக்கு ஒரு போட்டோ எடுக்கிறதுன்னு கேட்டால் எல்லா கட்சியும் ரவுடி பசங்க தான் இருக்கிறானுங்க, தெரிஞ்சுதான் சேர்த்துக்கிறாங்க. இந்த வழக்குல சம்பந்தப்பட்டிருக்கான்னு தெரிஞ்ச இந்த வழக்குல வந்து இந்த சம்பந்தப்பட்ட பிறகு போயிட்டு வந்து நாசர் பக்கத்துல நின்று போட்டோ எடுத்தாரா? நீங்க சொல்றது பார்த்தா நாசர் பக்கத்துல போட்டோ எடுத்திருக்காரு. நாசர் அவர்களுக்கு நடந்த பிறகு பேர் போட்டு அவரோட பதவி போட்டிருக்கு சார். நான் தான் சொல்றேன் சார், எல்லா நான் தான் மீண்டும் நான் சொல்றேன், எல்லா ரவுடிங்களும் வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு அரசியல் கட்சியில அவங்க வந்து ஒரு சேஃப்டிக்காக இருக்கிறானுங்க, டிஃபென்ஸுக்காக இருக்கிறாங்க. அப்ப திமுகவும் இதுக்கும் தொடர்பு இல்லைன்னு சொல்ல வரீங்க? அப்படி சொல்லவே வரல. தொடர்பு இருந்தாக்கா அவங்க ஏன் அந்த விசாரணை வளையத்துக்கு கொண்டு வர போறாங்க? அதனாலதான் சார் இந்த பாயிண்ட் சிபிஐ பாயிண்ட் ஏன் வருதுன்னா திமுக பாருங்க சார், திமுக அரசு தான் எல்லாம் பண்ணுது. திமுக அரசு வந்து பாத்தீங்கன்னா இந்த சம்பவம் நடந்த பிறகு கைது பண்ணது, சரண்டர் பண்ண பிறகு நடவடிக்கை எடுக்கிறது திமுக அரசு தான். சம்பவம் நடந்த காலகட்டம் வந்து பாத்தீங்கன்னா திமுக அரசு காலகட்டம் தான். இந்த விசாரணை தொடர்ந்து இந்த என்கவுண்டர் வந்து எல்லாமே திமுக அரசு தான். விசாரணை வளையத்துல வந்து 3 பேர் திமுக ஆளுங்க இருக்காங்களா, அவங்கள வந்து கைது பண்ணதும் இவங்க தான், திமுக அரசு தான். ஸோ எல்லாமே திமுக அரசு தான் இங்க வந்து பாத்தீங்கன்னா வந்து இருக்கு. நீங்க வந்து உங்களுக்கு இல்ல இவங்க நடவடிக்கை எடுக்கிறதுல வந்து திமுக ஆட்கள்லாம் இதுல இருக்கிறாங்கன்னா அவங்கள வந்து காப்பாற்றணும் ஒரு எண்ணம் இருந்துச்சுனாக்கா அவங்க கைது நடவடிக்கை உள்ள விசாரணை வளையத்துக்க கொண்டு வர மாட்டாங்கல்ல. இங்க வந்து சர்வ கட்சியும் இருக்கும் சார். இப்ப பிஜேபியில இருக்கிறான், நாளைக்கு இன்னொரு எவனோ 2 பேரும் அரெஸ்ட் பண்ணா அவன் ஏடிஎம்கேல இருக்கும் இருப்பான். எல்லா ரவுடி பசங்களும் பொறி பசங்களும் ஏதோ ஒரு அரசியல் கட்சியில தான் இருக்கிறானுங்க.
விசாரணை பண்ணிட்டு இருக்கிறாங்க. இல்லை இந்த விசாரணை நடவடிக்கை கேட்டால் அவங்க நீதிமன்றத்தை அணுகலாம். அவங்க வீட்டில் அவங்க அவங்க சம்மந்தப்பட்டவங்க பாதிக்கப்பட்ட தரப்பில் வந்து நீதிமன்றத்தில் அணுகி வந்து எங்களுக்கு வந்து தமிழ்நாடு காவல்துறை நடவடிக்கை எடுக்கிற நடவடிக்கையில் இருந்து எங்களுக்கு வந்து நம்பிக்கை இல்லை, நீங்கள் சிபிஐ கொடுங்கன்னு சொன்னால் நீதிமன்றம் முடிவெடுக்க போகுது. எத்தனையோ வழக்கில் சிபிஐ வந்து நான் வந்து இந்த வழக்கை வந்து ஒப்படைக்கணும்னு சொல்ல பிறகு அதுக்கப்புறம் ஒப்படைச்சிருக்கிறாங்க. அதனால் இது வந்து பெரிய அளவில் இதை வந்து எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இதில் வந்து ஒரு தரப்பில் ஆறுதலா அந்த கோல்டு ஸ்கேம் அந்த பக்கம் போகிறாங்க, இன்னொரு பக்கம் வந்து ரஞ்சித் இவங்கெல்லாம் கேட்டால் சமூக நீதி பக்கம் போகிறாங்க. சரிங்களா? நடுவில் இருக்கிற மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா இது எது உண்மை எது பொய்ன்னு சொல்கிறாங்க. இது இந்த பக்கம் பிஜேபி, இந்த பக்கம் திமுக எப்படின்னு சொல்லலாம். ஆனால் ஒரு விஷயம் எப்படி இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சம்பவம் நடந்த இடத்துல ஒரு வீடியோ வந்து வெளியிட்டிருக்கிறாங்க. அந்த வீடியோவில் இருக்கிறது ஓரளவுக்கு நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா எப்படி நம்ம வந்து முதல் ஒரு வீடியோவை பார்த்துட்டு இது வந்து ஃபேக், இதில் இருக்கிற ஆட்கள் இல்லை வேறு மாதிரி இருக்குன்னு சொன்னோம். இப்போ அடுத்து கிளியராக ஒரு வீடியோ வரும்போது பார்த்தீங்கன்னா அதில் சில நபர்கள் இருக்கிறத நம்ம பார்க்குறோம். இதை தாண்டி நீங்கள் சொல்கிற மாதிரி இன்னும் நீங்கள் வந்து எல்லாத்தையுமே வந்து புலனாய்வு செய்யணும்னு சொன்னால் அதுக்கான வேலைகள் இருக்குது. அதனால தான் நான் நேற்று கூட ஒரு மீடியாவில் பேசும்போது சொன்னேன், இது வந்து 10 வருஷம் கூட ஆகலாம். சம்மந்தப்பட்ட நபர்கள் வந்து பார்த்தீங்கன்னா அறிவார்ந்தவர்கள், எல்லாமே வழக்கறிஞர், அவரே வழக்கறிஞரை உருவாக்கிட்டு போயிருக்காரு. அவங்க மனைவியும் வழக்கறிஞர். அவ்வளோ ஈஸியாலாம் எளிதாலாம் வந்து யாரையும் வந்து ஏமாற்றியெல்லாம் பண்ணிட முடியாது. நடவடிக்கை எடுத்துகிட்டு இருக்கிறாங்க. இந்த ஒரு என்கவுண்டர் வந்து இப்போ சில கேள்விகள் வருது. அந்த கேள்விகள் வந்து காவல்துறை பதில் சொல்லணும், அவ்வளோதான். சந்தேகம் தான், அது பதில் சொல்லி தான் ஆகணும். ஆனால் எதிர்கட்சியில் இருக்கிறது சீமான் போன்றவர்களோ அல்லது வந்து எடப்பாடி போனால் அவங்க வந்து அவங்களுடைய எதிர்கட்சி வேலையை செய்வாங்க. நீங்கள் என்ன பண்ணாலும் கேள்வி கேட்பாங்க. கேள்வி கேட்குறது அவங்க வேலையே. எதிர்கட்சி கேள்வி கேட்கணும். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இதனால் வந்து கேள்வி கேட்கவே கூடாதுன்னுலாம் சொல்லவே இல்லை. அவங்களுடைய நடவடிக்கை அவங்க எடுத்துகிட்டு இருக்கிறாங்க. அடுத்தது இன்றைக்கி வரலாம், நாளைக்கு வரலாம். இது எப்படியும் ஒரு 2-3 மாதத்துக்கு பேசும் பொருள் ஆகும். இன்னும் நான் அடுத்த கட்டத்தில் நம்ம நிறைய பேசுவோம். ஆனால் ஒரு விஷயம் கேட்டால் 2 விஷயம் கேட்டால் பொதுவாக இந்த என்கவுண்டருக்கு வந்து சமூக நல ஆர்வலர்கள் மத்தியில் வந்து பெரிய ஒரு எதிர்ப்போ அதெல்லாம் இல்லை. பொதுமக்கள்கிட்டையும் பெரிய தாக்கம் இல்லை. இது 2த்தையும் நம்ம பார்த்து தான் ஆகணும். எதிர்கட்சிகள் அவங்க வேலையை அவங்க செய்கிறாங்க. பத்திரிகையாளராக நீங்கள் நிறைய வழக்குகளை பார்த்துருப்பீங்க ஆரம்ப கட்டத்திலேருந்து. இப்போது இந்த வழக்கு எதை நோக்கி போகும்னு நினைக்கிறீங்க? எனக்கு வந்து இதில் வந்து என்னுடைய பார்வைன்னு கேட்டால் அரசியல் வந்து பார்த்தீங்கன்னா ரீதியான வந்து அரசியல் ரீதியான ஒரு பழிவாங்கல் நடவடிக்கையாக நான் பார்க்கல. அப்படி இருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. ஒன்று என்ன, சமூக நீதி அடிப்படையில் இந்த சாதி கொடுமை, சாதி வன்மத்தோடு வந்து பார்த்தீங்கன்னா நடத்தப்பட்ட கொலை மாதிரி தெரில. இது வந்து ஒரு சில என்ன சொன்னால் வந்து இந்த மோதல்ன்றா இந்த குடுக்கல் வாங்கல், இந்த மாதிரியான வந்து பார்த்தீங்கன்னா பஞ்சாயத்துகள், இந்த மாதிரி ஒரு விஷயத்தில் வந்து பார்த்திங்கன்னா யாரோ ஒருத்தர் வந்து பார்த்திங்கன்னா இவரால் வந்து பார்த்திங்கன்னா வந்து நஷ்டமடைஞ்சவங்களோ அல்லது இவரால் வந்து ஏமாற்றப்பட்டவங்களோ அல்லது வந்து பார்த்திங்கன்னா வந்து அதை கடந்து வந்து பார்த்தீங்கன்னா பெரிய ஸ்கேமில் வந்து இவர் தோண்டிட்டு வரார். இந்த ஸ்கேமில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு தான் பெரிய சிக்கல் ஆகும்னு சொல்லிட்டு அந்த ஸ்கேமில் இந்த ஸ்கேம் நான் சொல்கிறேன் ஆறுதலா மட்டுமே இல்லை, இன்னும் பல ஸ்கேம் இருக்குது சார். ஏன்னா வட சென்னை பகுதி முழுமே வந்து பார்த்திங்கன்னா வந்து கட்டிடங்கள் வந்து இப்போ புதுசாக பெரிய அளவில் வந்து பார்த்திங்கன்னா ரியல் எஸ்டேட் வந்து பெரிய அளவில் போயிட்டுருக்கு. முன்னாடி வந்து இங்கே எப்படி வேளச்சேரி சைடில் எப்படி இருக்கோ அந்த மாதிரியான வந்து வேலைகள் வந்து அப் டு இங்கேருந்து கும்மிடிப்பூண்டி வரைக்கும் கட்டிடங்கள் வந்து அடுக்குமாடி கட்டிடங்கள் உருவாகிட்டு இருக்கு. ஸோ அதனால் எந்த வகையில் ஏதோ ஒரு வகையில் வந்து பார்த்திங்கன்னா வந்து இது வந்து இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் தான் இருக்குமே தவிர கட்சி ரீதியாக வந்து அந்த அளவுக்குலாம் வந்து பகுஜன் சமாஜ் கட்சியை வந்து பெரிய அளவில் வளர்ச்சியில் வந்து அவர் வந்து கொண்டு போகிறார். குறிப்பிட்ட ஒரு பகுதியில் தான் வச்சுருந்தார். நாட் ஒன்லி பெரம்பூர், இன்னும் பல இடங்களில் அங்கங்கே டிஸ்ட்ரிக்டில் வந்து குறிப்பிட்ட இடங்களில் தான் இருந்தார். ஏன்னா ஏற்கனவே இங்கே விசிகாவும் இருக்குது, அவர் வந்து இவங்களுக்கு அந்த புரட்சி பாரதமாக இருக்கிறாங்க. அப்போ எல்லா இடத்துலையும் ஒரு போட்டி அமைப்பு மாதிரி ஆகக்கூடாதுன்னு சொன்னால் குறிப்பிட்ட ஒரு இடங்களில் வந்து இவர் வச்சுருந்தார் அரசியல் கட்சி. அதனால் அரசியல் கட்சி வளர்ச்சியில் வந்து யாரும் வந்து பார்த்தீங்கன்னா போட்டி போட்டு அப்படி நடந்த மாதிரி தெரியல. ஒன்று அது தாண்டி என்னன்னு கேட்டிங்கன்னா வந்து சாதி அடிப்படையிலலாம் வந்து அந்த மாதிரி நடந்ததுக்கு வந்து இல்லை. ஏன்னா இவர் வந்து அந்த ஒட்டுமொத்தமாக அந்த சாதிக்கு ஒரு அரணாக இருந்தார். ஸோ அந்த மாதிரியான மோதலுக்கும் வந்து வாய்ப்பில்லை. அப்படி ஏதாவது இருந்ததுன்னா கூட வந்து மற்றவர்கள் எல்லாமே ஒரு அணியில் கூட நின்று கூட ஒரு கூட்டம் நடத்தினாங்க. ஜான் பாண்டியன், விசிகா தலைவர் திருமாவளவன், ஜெகன்மூர்த்தி, இவங்கெல்லாம் கூட வந்து ஒரு மீட்டிங் கூட நான் நடத்துனது நான் பார்த்தேன். ஸோ அதனால் அப்படி இருக்க வாய்ப்பு இல்லை. இது முழுக்க இது தனிப்பட்ட அந்த பகைமை காரணமாக ரவுடிகளோடு சேர்ந்து எடுத்துக்கிட்ட அந்த மோதல்கள், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பஞ்சாயத்துகள், இதுதான் இந்த தரப்பில் தான் இருக்கும் நடந்திருக்குன்றது என்னுடைய சந்தேகம் தான் நான் சொல்கிறேன். எதையும் நான் கன்ஃபார்மாக உறுதியாக சொல்ல. இப்படி தான் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இதில் வந்து பொதுவாக இது போன்ற இது போன்ற ஐக்கான்களுக்கெல்லாம் என்னென்னு கேட்டிங்கன்னா
ஒரு கட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா உனக்கு நான் எனக்கு நீன்ற மாதிரி ஒரு ஒன்றா சேர்ந்துருவாங்க. ஒரு மேகமூட்டம் மாதிரி எல்லா மேகங்களும் ஒன்றா சேர்ந்து தான் இதை நடத்தியிருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த அளவுக்கு வந்து ஸ்ட்ராங்காக இருந்த மனிதர். அந்த பகுதியில் மட்டும் கிடையாது, எல்லா வகையிலும் வந்து ஒரு ஸ்ட்ராங்காக இருந்தவர் தான். அந்த ஒரு சூழலில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மாறுவாங்கல்ல. ஒரு ஏஜ் தாண்டும் போது ஒரு வேளை வந்து பார்த்தீங்கன்னா இந்த சமீப காலத்தில் வந்து கொஞ்சம் ரொம்ப மென்மையாயிட்டார் அவர் அப்படின்னு சொல்கிறார். மென்மையானா ஏற்கனவே மென்மையானவர் தான் அவர். ஒரு வேளை இதெல்லாம் வேணாம் நம்மலாம் விட்டுட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வீடு கட்டி வந்து பிள்ளைகள் மனைவி பிள்ளைகள் அப்படி இருக்கலாம்னு கூட அவர் நினச்சிருக்கலாம். இந்த மாதிரி ஒரு சூழல் வரும்னு அவர் எதிர்பார்த்து கூட இருக்க மாட்டார்னு நான் நினைக்கிறேன். திடீர்னு இந்த சம்பவம் நடந்திருக்கு. திடீர்ன்றதில் இது திட்டமிட்டு தான் பண்ணியிருக்கிறாங்கன்னு தெரிய வரும். அடுத்தடுத்து வந்து விசாரணை தெரிய வரும். ஆனால் நான் பார்த்த வரையிலும் நான் அவரிடம் ஒரு 3 மணி நேரம் நான் உரையாடினது வரைக்கும் நான் சொல்கிறேன். ஒரு 6 வருஷத்துக்கு முன்னாடி எந்த இடத்துலையும் வந்து அவர் தன்னை வந்து ஒரு இந்த இப்போ சொல்கிறாங்க இல்லையா, ரவுடி அப்படிலாம் சொல்லி ஒரு பேசுகிறாங்களே சில பேர், மூத்த பத்திரிகையாளர்லாம் பேசுகிறாங்களா, அந்த மாதிரி நான் அவர் 3 மணி நேரம் எங்கே பேசினார். ஒரே ஒரு சின்ன ஒரு இடத்துல கூட வந்து அவர் பிஹேவியர் மாறவே இல்லை. ஒரு குறைஞ்சபட்சம் வந்து 3 மணி நேரத்தில் ஒரு ஒரு 50-60 முறை என்ன சார்னு சொல்லியிருப்பார். அவ்வளோ சாஃப்டாக வந்து வந்து பேசினார் தவிர கடைசியாக போகும்போது கூட எழுந்து வந்து என்னை வழி அனுப்பி வச்சார். ஸோ அதனால் அந்த பார்வை வரைக்கும் சொல்கிறேன். அந்த ரவுடின்றதுக்கான அந்த ஒரு சிம்டம்ஸ் எதுவுமே அவர்கிட்ட இல்லை. ஆனால் அதுக்கு பிறகு விசாரிக்கும் போது அவர் வந்து அவருடைய நெகட்டிவாக ஒரு ஒரு முகம் இருக்குது. அவருக்கு வந்து இந்த மாதிரி ஒரு ரவுடிகளோட தொடர்பு இருக்குது, சில பஞ்சாயத்துலாம் நடக்கிறாங்க பண்ணுவாங்கன்ற போது சில பரவலாக வந்து அந்த மாதிரி தகவல் கூட இருந்தது. உண்மை. தொடர்ந்து பேசுவோம் சார். உங்களுடைய பல்வேறு கருத்துக்களுக்கு மிக்க நன்றி. நன்றி சார்.